தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்துவிட்டு கர்நாடகத்தில் பால் வாங்குவதாக ஆவின் நிறுவனத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தமிழ்நாட்டில் குறைவான விலையில பால் கிடைக்கும் போது அதை முழுமையாக கொள்முதல் செய்யாமல் கர்நாடகத்திலிருந்து அதிக விலை கொடுத்து பால் கொள்முதல் செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக பால் உற்பத்தியாளர் அமைப்புகள் குற்றம் சாட்டி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டுல பால் கொள்முதல் அளவை இரட்டிப்பாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கர்நாடகத்திலிருந்து பால் கொள்முதல் செய்யும் முயற்சியில ஆவின் நிறுவனம் ஈடுபட்டிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் என அவர் கூறியிருக்கார். ஏற்கனவே ஆவின் நிறுவனம் ஆண்டுக்கு 525 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இழப்பை சந்தித்து வரும் நிலையில் கர்நாடகத்திடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டால் ஆண்டு இழப்பு மேலும் 200 கோடி ரூபாய் வரை அதிகரிக்க கூடும் என குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமின்றி ஆவி நிறுவனத்தை நம்பியுள்ள தமிழகத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவிச்சிருக்காரு. எனவே கர்நாடகத்திலிருந்து பால் கொள்முதல் செய்யும் முடிவை திமுக அரசு கைவிட்டு பசும் பால் கொள்முதல் விலையை கர்நாடகத்திலிருந்து இணையாக லிட்டருக்கு 45 ரூபாய் வீதம் உயர்த்தி வழங்குவதன் மூலம் கொள்முதலை அதிகரிக்க ஆவி நிறுவனம் முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தி இருக்காரு.